Hi friends, welcome to Wow Home Arts. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய அதே டைம் க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட இந்த ஓரத்தில் இந்த கர்வ்டு போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஓரத்தில் ஒரு 5 ஸ்டிக் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ஸ்டிக்கை வந்து 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம பின்னாடி ஒட்ட போகிறோம். அதுக்காக இப்போது இதுக்கு மேலே நம்ம வந்து க்ளூ போட்டு ஃபுல்லாக வந்து க்ளூவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளூ போட்ட அந்த ஸ்டிக் மேலே நம்ம அந்த 5 ஸ்டிக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த 5 ஸ்டிக் எடுத்து நம்ம இந்த மாதிரி லைனாக வந்து அது மேலே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இது போல் அந்த 5 ஸ்டிக்கையும் நான் அந்த க்ளூ போட்ட ஸ்டிக் மேலே இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். ஒரு சின்ன போர்டு மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ 5 ஸ்டிக்கும் ஒட்டினதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் சின்ன ஸ்டிக்காக 2 கட் பண்ணி சென்டரில் வந்து இந்த மாதிரி 2 இடத்துல ஒட்டியிருக்கேன். இப்போ அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கை எடுத்து இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ திரும்பவும் இதுக்கு மேலே சின்னதாக வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து கட் பண்ணிக்கோங்க, சின்ன பீசஸாக. இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதையும் எடுத்து நம்ம இந்த 2 இடத்துல நம்ம அது மேலே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் க்ளூ போட்டு. இப்போ திரும்பவும் இதுக்கு மேலே நான் வந்து இன்னொரு ஸ்டிக்கில் வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ ஒட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும். கீழே நம்ம 2 பீஸ் ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு பீஸ் ஒட்டியிருக்கோம். இது பார்க்கறதுக்கு ஒரு போர்டு ஃபினிஷில் இருக்கும். கீழே நமக்கு தேவையான லெட்டர்ஸ் நம்ம எழுதிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இது கொஞ்சம் காயட்டும். இப்போது ஏதாவது ஒரு ஏர் ட்ரை க்ளே வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஜோபி பிராண்டோட ஏர் ட்ரை க்ளே எடுத்திருக்கேன். எனக்கு வந்து அந்த பிராண்ட் இங்கே கிடைக்கும், அதனால் இது வாங்கியிருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த மோல்டட் க்ளே இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணது இந்த ஏர் ட்ரை க்ளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லைனா இந்த மாடலிங் க்ளே, இந்த குழந்தைங்களுக்குலாம் விளையாடுவோம் இல்லையா, கலர் கலராக கடையில் கிடைக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும் கடையில். அது கூட நீங்கள் இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த க்ளேவை கரெக்டாக லெவலாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாட் மாதிரி வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது இது ஓரத்தில் வந்து ஒரு தண்ணி கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு பாட் இருக்கும் இல்லையா, அது மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாட்டை நம்ம எடுத்து அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டிக் போர்டு இருக்குது இல்லையா, அதில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாட்டை எடுத்து அப்படியே நம்ம ஒட்டி விட்டுடலாம். அந்த மாடலிங் க்ளே யூஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ப்ரௌன் கலரோட அந்த க்ளே எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ அதே க்ளேயில் நான் வந்து ஓவல் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம ஓரத்துலலாம் நல்லா தண்ணி தொட்டு நான் வந்து ஷேப் பண்ணிக்கிறேன். ஷேப் பண்ணிவிட்டு நம்ம அந்த போர்டு மேலே இதையும் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ அந்த ஓவலாக கட் பண்ணோம் இல்லையா, அதையும் வந்து இந்த க்ளூ போட்டு நான் அந்த பாட்டுக்கு மேலே வந்து ஒட்டிக்கிறேன். இது பின்னாடி வந்து கலர் பண்ண போகிறோம். கலர் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியும். இப்போ திரும்பவும் இந்த ஷேப்பில் வந்து நம்ம க்ளே ரெடி பண்ணிவிட்டு அதையும் எடுத்து நம்ம க்ளூ போட்டு இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். இது பார்க்குறதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ஒரு கேக்டஸ் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஒட்டின க்ளே மேலே நம்ம வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். பென்னு யூஸ் பண்ணலாம், பென்சில் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கட்டர் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ண வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொன்று வந்து நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒட்டினதுக்கப்புறமா இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் மேலே இருக்கிற அந்த போர்ஷனில் வந்து க்ரீன் கலர் வந்து கொடுக்குறேன்.
கீழே பாட்டுக்கு வந்து நம்ம வந்து ப்ரௌன் கலர் வந்து கொடுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டோம். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே ப்ரஷ் யூஸ் பண்ணி ஒயிட் கலரில் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒயிட்டில் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம். அது இன்னுமே நல்லாயிருக்கும். ப்ளெயினாக பார்க்குறத விட இந்த மாதிரி ஒயிட் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது நான் வந்து டோரில் வந்து ஹேங் பண்ணலான் இருக்கேன். அதனால் வந்து வெல்கம்னு கீழே எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை எழுதிக்கலாம். கீழே உங்களுக்கு என்ன கோட் வேணுமோ எழுதிக்கலாம். கிச்சனில் வைக்கிறீங்கன்னா கிச்சன் அப்படின்னு கூட நம்ம எழுதி அழகாக வால் ஹேங் பண்ணி வச்சோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஹார்ட் க்ளூ போட்டுட்டு கொஞ்சமாக ரோப் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபெவிகால் கூட போடலாம். அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதே டைம் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக வந்து மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.